வாடாடி அருள் அப்படியே வாடா. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லோகேஷோட பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே போயிட்டு மாடு, நாய், கோழி அதெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம் வாங்க. எப்பயும் போல் கேட்டு பூட்டி இருக்கு, ஸ்னீக்கின் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் குறுக்கு எல்லாம் போகிறோம். ஒப்பா மிஸ்டர் லோகேஷ், சரி இந்த மாடுக்கெலாம் எப்படி வளர்ப்பீங்க அதெல்லாம் சொல்லு. காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வைக்கோல் ஒரு கட்டு 110 ரூபா. 110 ரூபா, 100 ரூபா, 120. எங்கே வாங்குவீங்க? ஹோல்சேலில் லொக்கேஷன் விற்பான். அறுவடை பண்ணாங்கன்னா அப்படியே கட்டி விட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம கோழிகள் பார்க்க போகிறோம். சிக்ஸ் 10 வருஷம் ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்ததுன்னா இது ஃபுல்லாக வேலி இருந்தது. அதுதான் தருவோம். மொத்தமே போச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வரப்போ நல்லா தான்டா இருந்துச்சு. கட்டி தானே வச்சுருக்க. தலைவன் பேர் என்ன? என்ன ப்ரீட் அது? அதுடா அது பேர் என்னடா? இப்போ செய்தி இல்லைன்னா எங்களுக்கு கச்சிருமாடா. இன்னும் ஒரு 200 கிராம் மசூல் மட்டும் எடுக்கும், கடிக்காது. அவ்வளோதானே, பத்தி விட்டா போகுது. ஒன்னையுமாவா என்ன பண்ற? பாத்திரம் எத்தனை மாசம்டா ஆகுது? அழகா இருக்குடா. ரெண்டுமே ஒரே டைமா? இது அது வாங்கினது இது போட்டது. எந்த மாடு போட்டுச்சு? அது நீங்க பேர் எதுனா வச்சியா? நாயினா பேர் போட்டா வரும். புஜுக் சுண்டப் பண்ணா இருக்கு பேரு. புஜுக் சுண்டப் நல்லா இருக்கு. பயப்படுறான்டா. கேட்க மாட்டாங்க பேரு. இந்த கருப்பு சொல்லுவாங்க, அது கருப்பு பட்டை சொல்லுவாங்க, அது செருப்பு சொல்லுவாங்க. அதான் நமக்கு இடி இருக்கு. டேய், வெறும் 4 மாடு வச்சு 1,80,000 ரூபாய் வருது மாசத்துக்கு. 3 மாதம் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் வருது. மாடு மேய்க்கிறது நல்ல பிஸ்னஸ். ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் வருது. எத்தனை மாடு ரூபா கணக்கு போட்டா? ஏய், நம்ம வீட்டில் வச்சிருந்தே அந்த நாயா அது? அந்த லேபா? ஏய், அண்ணனை ஞாபகம் இல்லையாடா? சின்ன வயசுல வந்திருக்கேன்டா. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. அவுத்து விட்டுட்டா இப்போ வந்து நம்ம கோழி பண்ணைக்குள்ள போறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முட்டை போடும். முட்டை எடுத்து வச்சிடலாம். சரி, ஒரு 4-5 தான் இருக்கும் முட்டை. கொஞ்ச நாள் கழிச்சு 15 இருக்கும். ஓகே சரி, 2 கை பிடிச்சிக்கோப்பா. சும்மாடா, அதுதான் பிடிக்க முடியாது. கூப்பிட்டு வர்றா, வாடா வியான்னு வருவாங்க. வருவாங்க எதுக்கு நைஸா கூப்பிட்டு ஒரு 1/4 கிலோ கறியை கவர்றதுக்கா? உட்காந்தே வருவாங்க. உட்காந்து சொல்ற பேச்செல்லாம் கேக்குறான்டா. பேசுறதெல்லாம் புரிய மாட்டாரு. நாய்க்கு புரியுண்டா. தலைவரே, அவன் கை எடுத்துட்டாங்க சங்கிலில இருந்து. ஏய், தெத்திக்காதா ப்ரௌன் கலர்ல இருக்குது நாய். அதை ஏத்தாந்தனா நீ பயப்படலாம். அது வரைக்கும் தேத்தி வரணும். என்ன சொல்ற நீ?
வவ்வுக்குது. இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ். டாபர்மேனா அது? ஆ? டாபர்மேனா? அது பேச்சு கேட்காது, என் பேச்சு கேட்காது. உங்க அப்பா போயிடுச்சு. கொம்பு எத்தா பயப்படும். நீயே கூட கொம்பு எடுத்துட்டுனா பத்துரும் கீழே. நீ சும்மா இது குழந்தை மாதிரி. பாண்டி ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? நாக்கு தள்ளிச்சு பாரு அங்கிருந்து நடந்து வரதுக்குள்ளே. நீ இருக்கிற சங்கிலியில் கை வச்சுக்க பாரு. எது இவனை பத்ததுக்கு வச்சிருக்க நீ? இவனை வேற எவனை திருட வந்தா காப்பாத்துறதுக்கு வச்சிருக்க. இது கொலையத்தோட சரி, இது கோவம் வராது, ஒண்ணு பண்ணாது. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. என்னடா பண்ணா? கீச்சு கீச்சு கத்துது பாரு. ஒவ்வொன்னு கோவம் வந்ததுன்னா அடிச்சிட்டேன் வேற பல்ஸ் வந்துருக்கும். கட்டண்டா அச்சாலும் எதுவுமே பண்ணாது. இது ஏய் வலிக்குண்டா விட்றா. வலிக்குதுன்னு கத்துமே தவிர எனக்கு அடிக்காது. டேய் கம்முனடா. என்ன ஏன்டா ஊசி பத்தி விடுற? டேய் டேய் விடுறா. பயப்புது பாரு, திரும்பி வந்தது பாரு பாதியில. ஏய் எனக்கு பயமா இருக்கு. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஒரு அடி அதுன்னு போயிடுச்சு. இது ஒண்ணுமே தான் வந்தாங்க ஒருத்தங்க அங்க வராங்க, இங்கிருந்து அத்துக்குன்னு ஓடுது, கத்துறாங்க புறா புறான்னு. எதுவும் பண்ணாது, ஓடாதீங்கன்னு மட்டும் சொன்னேன். கிட்ட போய் மூந்து பார்த்துன்னு போய் பிச்சாங்க. ரூபி sit down. உட்காரு, தமிழ்ல தான் கற்றுக்கிட்டேன். ரூபி உட்காரு ரூபி உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. உட்காரு உட்காந்துதான். நாய் கூட தமிழ் சொல்லி தந்துருக்காண்டா. தமிழ்ல தான் எப்படிமா உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லிங்கன்னா நம்ம குச்சிட்டு ஆயித்தணும் கீழே. உட்காரு உட்காரு உட்காரு. இதே மாதிரி பாய்க்கு பச்சுன்னா மூணாவது வாட்டி நான் உட்காருன்னு சொன்னா ஆயித்தாம சொன்னால தானே அதே உட்காரும். இந்த கைக்கெல்லாம் வந்து கிட்ட புதுசா நாய் வளர்க்குறவங்க இதை கத்துக்கோங்க, எப்படி நாயை ட்ரெயின் பண்ணுண்டு. அவன் கை கொடு, அவனுக்கு கை கொடு, அவனுக்கு கிட்ட கையை புடிச்சு கட்டி. எத்தனை குட்டி போட்ஸு? கை காட்டுறா. ஏய் வாயை புடிச்சிக்கிறா நீ. எதுவுமே பண்ண, நான் கை வச்சுக்கிறேன் கைத்துல. ஏண்டா லோகேஷ்? கை கொடு. டேய் லோகேஷ், எத்தனை குட்டி போட்ஸ் அப்போ? 6. 6. கை கொடு. கிட்ட வாடா. கை கொடு. அன்செக். இங்க வந்து இப்படி காமிச்சுனா கொடுங்க. டேய் கிட்ட போடா, உட்காந்து கபடி ஆடிக்கிட்டு இருக்கான் போடா. ஏய் உட்காந்து இது நான் பிடிச்சிங்கிறேன், சங்கிலி பிடிச்சிங்கிறேன். என்ன ஊராண்டு வருது. கை கை கை. கை கொடு. அன்செக். கை மட்டும் அந்த வாய் வேணாம். ரூபி கை கொடு. கை மட்டும் கொடு. கை கொடு. கை கொடு. கம் ஆன். இப்படி கொடு, இப்படி கேட்றா கையை. கை கொடு. கை கொடு, கை கொடு. இதோ பாரு. வெத்து போச்சு இதுவே. சரி கட்டு வந்துருவா, நம்ம போயிட்டு கோழி முட்டை எடுப்போம். கை. சரி அப்படியே ஒரு போட்டோ எடு. எதுவுமே பண்ணாரா, நீ பிடிச்சிக்க. மேலே ஏறும்போது மட்டும் தள்ளி தட்டு. கத்தாதே, டேய் நீ புடிச்சிக்கறா. கத்தாதே, ஓடாதே. எடுத்துட்டேன். கலெக்டர் நாய் கூட நம்ப இல்ல. கலெக்டர் நாய் தான் நம்புறாரு. ஏய் என்னது இது? புடி 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 அது. ஐயோ வேற யாரே எப்படி பார்த்து பார்த்தியா? ஒரு சைன் பார்த்துட்டு திரும்பி திரும்பி வச்சுக்கணும் மறுபடியும். எதுவும் பண்ணா ஏய் கம்மி கம்மி கம்மி. ஏய் புறா எதுவும் பண்ணாரா? அவ வர மாட்டேங்குது ஒண்ணா கூட. ஸ்ரீவத்சன் ரைட்டா புடிங்க. தூக்க முடியலப்பா. தூக்கலாம், டீ ஷர்ட்லாம் முடியாயிடும். வாடா என்ன வெளியே வெளியிட்டு போகாத, எப்படி இட்டுன்னு வா. டேய் வா ரூபி ஓடி இருடா வரேன்டா. இக்கற கொடுங்க. ஸ்ரீவத்சன் அப்படியே ஒரு வீட்டு இரு. ரூபி பாய். பாய். இல்லடா புடிச்சிடா. ஏய் எதை கை டிக்கெட் புடிச்சிட்டு போறோம். எதுமே வராது.
சரி நம்ம போயிட்டு கோழி முட்டை எடுப்போம் வா. இது ஆக்டிவா டேய் வேணாண்டா, அவனானா கறிதான். ஒன்று 2 3 4. இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. பயப்படுறானாடா எங்களை பார்த்து? பயத்தில் பல்லெல்லாம் வச்சிட மாட்டான்ல, என்ன உன் கையை கடிக்கிறான்? நக்குது. நாலு இல்லாத வந்தீங்கன்னா தெத்திக்கோங்க. சரி கை விடு. கை விடு. செகண்ட் எப்படி போகுது பாரு. உங்களை மூணு பாக்குது, வேற வாசனை பார்த்தியா? தெத்துது, ஆள் வேற ஆளு. நடுங்குதுடா. ஏண்டா நல்ல காவலாளி வச்சிருக்கடா. ஒரு நாய் என்னன்னா வாலாட்டுது, இன்னொரு நாய் என்னன்னா பார்த்தாலே நடுங்குது. சரி நான் இங்க கட்டிடுறேன். வெங்கடாச்சலம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து நைட் டியூட்டி பார்த்தீங்களே, அந்த ஏடிஎம் 6வது வாட்டி திருடி போயிடுச்சு. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? பாதுகாப்பெல்லாம் பலமா தானே போட்டிருந்தது. பார்த்தேன் சிசிடிவியில் உங்க பாதுகாப்பு பலத்தை. பயப்படாதடா. டேய் நான் தான்டா உன்னை பார்த்து பயப்படணும். கடிக்கும் அது. உம்மால உன் காலடியில் போயிட்டு மறையுதுடா. எல்லாம் முப்பி போடுவாங்க அவங்க. தம்பி என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்க சார். அருளே போ. அதெல்லாம் போக மாட்டேன். அருள் விட்டு டேஸ்ட் பண்ணுறது. அது பார்க்க வச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, பார்க்கவே பயமாக இருக்கு. சாதா பிச்சுன்னு வந்துடும் அப்படியே. பல்லு செம ஷார்ப்பாக வச்சிருக்காப்புல. 3 பேர் கடிக்க போயிருக்காது. கடிச்சானா அவள்தான் காலி. கச்சிக்குது, சாதியம் கிச்சினுக்குது. அதான் கடிச்சானா அவள்தான் மசனு. ஊசி போட்டு வரும், அதனால எதுவும் ஆகாது. நீங்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு 8 நாளில் பிச்சுன்னு வந்துடும். ஐயோ முட்டு தட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிடைக்காத. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? வால் மேலே பத்திச்சுன்னு ஏற்றி வச்சிடாத, போயிடுறேன். சரி ஓகே கட்டிட்டு வா போ. வெளியே வந்த முடியாது. பிச்சா உள்ளே தான் மாடி முடியும். அப்போ இரு உள்ளே போயிடலாம் இரு. பாதி போயிட்டோம் வெளியே. இல்லை குத்துங்கண்டா. நீங்களே போங்க சிவத்து. நான் ஒரு ஆள் பிடிச்சிக்கேன். இப்போ வந்து நம்ம கோழி பண்ணை, கோழியில் இருக்க முட்டைலாம் எடுக்க போகிறோம். அங்கே ஆள் பேர் எல்லாம் இது வந்து வெளியே வரும். ஏய் வெளில வாங்கடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? உங்களுக்காக சுதந்திரம் வாங்கி தந்தா. கருங்கோழிலாம் நிறைய இருக்கு. கருங்கோழியா சேவலாடா அதெல்லாம்? அது மீட் இல்லாமல் கருப்பாக இருக்குடா கருங்கோழி. ரேட் எக்கச்சக்கமாக போகுது. இரு நானும் வரேன். இரு குடிக்க முடியாதுடா. அப்போ எப்படி சாயந்தரம் அதே வரும் உள்ள. நைட் ஆயிடுச்சுன்னா வெளியே பூனை பிடிக்கும், அதுவே வந்துடும் உள்ள தான். நான் எதுவும் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம முட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். முட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிப்போம்.
இப்போ வந்து நம்ம லோகேஷ் கோழி பிடிக்க போகிறாரு. ஏய் இங்கே ஒரு கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. டேய் இங்கே ஒரு கோழி முட்டை போட்டுட்டு இருக்கா. பயப்பட போகுதுடா. விட்டுரு வேணாம். டேய் முட்டை போட்டுட்டு இருக்கா. வேணாம்டா விட்டுருக்கா. கோழியை பிடிச்சிட்டாரு. அதுவும் சேவலாக பார்த்து பிடிச்சிருக்காரு. பயங்கரமாக கத்துறாப்புல. சாதா சாவல் தான் இது. சண்டை சேவல்லாம் எதுவும் வளர்க்கலையா? சண்டை சாவல்லாம் வளர்த்து வித்துட்டோம். இப்போ வந்து 20 சாதா சீரோட கோழி. என்ன கோழி இது? சீரோட கோழி. எத்தனை சேவல் இருக்கு இது போல? 10-15 இருக்கும். வித்துட்டோம் மொத்தத்தையும் ஆடி. இல்லடா சேவல் வெரைட்டி கேட்குறேன். இது என்ன கீரி கலர் சொல்லுவாங்க. இங்கே வந்து இது பண்ணுறா. 2 காலம் சேர்த்து இதை காமிடா. காமிடா. இதெல்லாம் மேலே போக போகிறேன். ஆமாம் சேவலை எப்படி பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 காலையும் சேர்த்து பிடிக்கணுமா. இல்லைன்னா முள்ளு குத்திரும். இந்த கரெக்டாக ரெக்கையை லேசாக பிடிச்சிங்கன்னா பரவாயில்ல. ரெக்கையை லைட்டாக பிடிச்சிக்கணும். பயமா இருக்கிறா எனக்கு. ஓகே எப்படா விடுறது? கீழே பொறுமையா விடணுமா? மேலே தூக்கி வேலி வெடைய வந்து இப்படி மேலே தூக்கி போடணும். பாருங்க இந்த டைமில் 2 மணி மேலே தான் இந்த இடத்துல ஒரு கோழி முட்டை போட்டு விட்டுருக்கு. இதோ இங்கே எக்கச்சக்கம். இதோ இங்கே 1 இருக்கு, அங்கே 2 இருக்கு. என்ன பண்ற? கவரில் போட்டுப்பாங்க. ஒரு முட்டை எவ்வளோக்கிடா சேல் பண்ணுவீங்க? 10 ரூபா. ஒரு முட்டை 10 ரூபாவா? என்ன முட்டை இது? நாட்டு கோழி முட்டை. என்ன போனா 10 கோழி 20 கோழி தான் இருக்குது. மிஞ்சி போனால் 10 முட்டை வரும். அவ்வளோதான். இனிமேல் தான் போடுவோம். டேய் தம்பி முட்டையே இல்லாமல் ஓசின்னு போட்டுக்கிட்டு இருக்க நீ. இனிமேல் தானே முட்டையை போடும். புஸ் புஸ்ன்னு இருக்கு. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. எப்பவுமே அதான்டா லேட்டாக வந்திருந்தா முட்டை போடும். வெயில் டைமில் தான் முட்டை போடுமா? என்ன வெயில் டைமில் தான் முட்டை போடுமா? ஒன்று கூட இல்லையே. ஆச்சரியமா இருக்குதா? ஆனால் ஒரு 2-2:30 மணிக்கு போடும். அது என்ன முட்டை போடுறதுக்குன்னு டைம் இருக்கா? கோழி முட்டை போடுறதுன்ட்டு. அது பற்றி தெரியல. நாங்கள் 2 மணிக்கு தான் வருவோம். அப்போ 2:30 மணிக்கு வந்தால் 15 முட்டை இருக்கும். It's so cool learning about your world. So, okay, tell me this. Is Colonel Sanders like your Adolf Hitler? No, the Colonel... இதுக்குள்ளே இருக்க கோழிலாம் என்ன கோழி? எல்லாமே ஒரே கோழி தான். அங்கே தந்தது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டீங்களா என்ன? காமி முட்டை காமி. ஃப்ரெஷ்ஷான முட்டை. இன்னைக்கு ப்ரோட்டீனுக்கு. இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களாடா முட்டை? நீங்கள் போட்டு வச்சிங்களா இல்லை அந்த கோழிங்க போட்டுதா? கோழி போடும். தினமும் எத்தினே இருக்கும். இந்த அண்டவங்கள உட்காந்து முட்டை போடுமா? ஆமாம். இது சேஃபாக இருக்கும். வெளியேருந்து குருவி எடுக்காது, கழுக்கு எடுக்காது. அதனால அதுங்க இங்கே வந்து போடுங்க. இன்ட்ரெஸ்டான கோழிங்க. இது கோழியாக வித்தாண்டா இருக்காங்க. சாதாரணமாக சாதா தட்டில் போடாது முட்டை. அது அவசியமாக போடும். சூடாக இருக்குங்க முட்டை. போயிட்டு உட்காந்துக்கோங்க. நாளைக்கு புது முட்டை போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.
சொல்லு என்னது அது? ஹெச்எஃப் மாடு சொல்லுவாங்கடா, சீம மாடுன்னு. ஹோல்ஸ்டைன் பெஸ்டைன்னு சொல்லுவாங்க. கூகுளில் ஹெச்எஃப் மாடுன்னு போட்டுனா வரும். அதுக்கும் நம்ம நார்மல் நாட்டு மாடுக்கும் என்ன வித்தியாசம்? இது மேயாது, அது அவ்வளோ நீட்டு கவர் வெட்டிக்குதா, கில்லு போய் மேயாது, நேரில் போய் நின்றுத்துக்கு தான் போகும். போடுற சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே நிற்கும். பால் நிறைய கறக்கும், வெயில் தாங்காது. பால் திக்னஸ் இதுக்கும் நம்ம நாட்டு மாடுக்கும் வித்தியாசம் இருக்கா? கம்மியாக வரும் திக்னஸ், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஓரளவு சேமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு. நான் ஓகே சொன்னால் தான் ஆன் பண்ணேன். ஏன்டா இங்க போட்ட? நீ தான் விடுன, அதான் போட்டேன். இங்கே இருக்குல்ல, அது மேலே தூக்கணும். இப்போ இல்லை சொல்கிறோம், அப்போ தூக்கு. அது பேர் என்ன சொல்லு? தெரியலடா, வேணா சுவிட்ச்னு வச்சுக்கோங்க. டேய் லோகேஷ், அந்த சுவிட்ச் ஏதோ பேரியர், நீ என்ன பேரியர் அது? எம்சிபியா என்னது அது? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கரா? நம்மால் ட்ரிவிலி கரண்ட்டு எக்யூப்மெண்ட்டு இவ்வளோ ஆம்ஸ் தான் போனோம்னா அதோட ஒரு 5 ஆம்ஸ் அதிகமாக போடுவோம் எம்சிபி. இப்போ என்ன ஃபால்ட் ஆச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். பொதுவாக போகிற கரண்ட்டோட அதிகமாக எடுக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, எக்யூப்மெண்ட் எதனா ஆயிடுச்சு, மோட்ரு போயிடுச்சுன்னா கூட ஆம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம இதில் கொடுக்காத வெறும் நேராக குத்துருந்தோம்னா மோட்ரு தீஞ்சிடும், அதிக கரண்ட் போய். இதில் குத்துருந்தோம்னா அதிக ஆம்ஸ் போனோடனே பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஆகிடுவாங்களா? ஆமாம், பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ட்ரிப் ஆகி ஏங்க நம்ம வீட்டில் இருக்கிற மோட்டர் சுவிட்ச் தாங்க இது. அதேதான். அத்தனை வேற போய் சொன்னீரா? இல்லடா, அதோட பேர் என்ன, அதோட மெக்கானிசம் என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்மளோட சுவிட்ச் தான் அது. அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கு. நம்ம வீடியோ பார்த்து இதை கற்றுக்கிட்டீங்க. எம்சிபி எம்பிசிபின்னு இருக்குது, மோட்டார் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர்னு. அது இல்லாத ஓஎல்ஆர் இருக்குது, நிறைய இருக்குது. எம்பிசிபி இன்னும் சென்சிட்டிவாக இருக்கும். எது பெஸ்ட்டு இருக்குதுல? ஒன்று போடுவாங்க. கண்ட்ரோல் சர்க்யூட்னா மொத்தத்தையும் போடுவாங்க. இது பேசிக்காக போடுவாங்க, அதுக்கப்புறம் எம்பிசிபி போடுவாங்க. இப்போ ஆளே சோம்பேதனமாக சுற்றுறான்டா. நம்ம ஊர் மாடெலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். எருமாடு மாதிரி இருக்குடா. பால் மிஷினா இல்லை கையில் கறப்பீங்களாடா? டெக்னிக் என்ன இருக்கா? பால் கறக்க தெரியுமா உனக்கு? பால் கறக்க தெரியுமா? இப்போ இஷ்டா வருமா? புரியல. ஆஹா, இப்போ கறந்து காமின்னு. எப்போ கறக்கணும்? என்னடா என் சேனல் பார்க்குறவங்களுக்குலாம் பால் கறக்குது எப்படின்னு சொல்லி தரலான்றதுடா. சரி, ஈவினிங் கறக்க சொல்ல வந்தேன்னா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம். என்னம்மா அது? நீங்க இல்லாம நான் இல்லை. நன்றி, வணக்கம்.